இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஐயாபுரம் என்ற தென்காசி மாவட்டத்தில் ஐயாபுரம் என்ற ஊரில் திமுகவினர் எழுதிய சுவரொல்களை அழித்துவிட்டு திமுகவினர் ஓட்டு கேட்பதற்கு எங்கள் கிராமத்துக்குள் வந்தால் விரட்டி அடிப்போம்னு சொல்லி ஊர் பொதுமக்கள் சொல்லியிருக்காங்க. இது பொய்யுங்க, 100% போய். காமராஜர் அவர்கள் நீரிழிவு நோயில் பாதிக்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்க போது பயணியர் விடுதலைகளெல்லாம் மூடி வைத்து காமராஜரை சிறுநீர்கள் கழிக்க கூட அனுமதிக்காத ஐஏகே அரசு தான் திமுக கருணாநிதி அரசு. கருணாநிதியோடைய மேடை பேச்சா இருக்கலாம், தீப்பொறி ஆறுமுகத்தோடைய மேடை பேச்சா இருக்கலாம், வெற்றி கொண்டாட மேடை பேச்சிருக்கலாம். இதெல்லாம் நீங்க கேட்டிருந்தீங்களா? அந்த அளவுக்கு கேவலமான ஆபாசமான பேச்சாளர்கள் உலக வரலாற்றில் இல்லைங்கிறத சொல்லலாம். ஆட்சி அதிகாரங்களை தங்களுக்கு வைத்துக் கொண்டு கருணாநிதி போன்ற அரசியல்வாதிகளை கூட்டணி வைத்துக் கொண்டு பெருந்தலைவர் காமராஜரை தோற்கடிக்க வேண்டும் என்பதையே லட்சியமாக கொண்டு தமிழகத்தில் அரசியல் களமாடினார்கள். ஊழலுக்காக ஆட்சிக்கு இழக்கப்பட்ட கருணாநிதியுடன் கூட்டணி வைத்த கட்சி தான் இந்திரா காங்கிரஸ். உலகெங்கிலும் உள்ள தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் இருவருமே பரஸ்பரம் ஒரு விஷயத்தை பற்றின விளக்கங்களை கொடுத்துட்டு வர்றாங்க. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் மறைந்த போது அவருடைய உடலை எங்கே தகனம், அதாவது அடக்கம் செய்வது அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்ததாகவும், அது நம்ம மெரினா கடற்கரையில் அந்த இடத்தை கொடுக்கலன்ற குற்றச்சாட்டை முதலமைச்சர் வைக்கிறாரு. இல்லை, அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு என்னை ஏற்கனவே இருந்த அந்த முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்களால் அந்த நிலையை உருவாக்கி இருந்தார் அப்படின்ற ஒரு தகவலையும் எதிர்க்கட்சி தலைவர் முன்வைக்கிறார். இதை தாண்டி காமராசர் அவர்களை பற்றின பல்வேறு தகவல்களும் இப்போது செய்திகளாக வந்து கொண்டிருக்கின்றன. உண்மையில் வரலாறுகள் என்ன சொல்கிறது அப்படின்ற நம்ம தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாடார் சங்கத்தினுடைய தலைவர் முத்து ரமேஷ் நாடார் நம்மோடு இணைந்திருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். காமராசர் அவர்களோடு நீங்கள் நிறைய வரலாறுகளை படிச்சிருப்பீங்க, இன்னும் தகவல்கள்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் காமராசர் மறைந்து விட்ட பிறகு ஒரு மகனாக தன்னுடைய கடமையை அவர் பொறுப்பாக செஞ்சார் அப்படின்ற தகவலை முதலமைச்சர் பதிவு பண்ணுறார். அதில் உண்மை இருக்கா இல்லை நீங்கள்? இல்லை, அதில் உண்மை இருக்கிறது கிடையாது. ஏற்கனவே அந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சி தலைவரோட முக்கிய தலைவர்களாக இருந்தவர்கள் ராசாராம் நாயுடு போன்றவர்கள் இவங்களெல்லாம் போய் மெரினாவில் இடம் கேட்கும்போது கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பு வகிக்கக்கூடியவர்களுக்கு தான் மெரினாவில் நாங்கள் இடம் தருவோம் என்று சொன்னதின் அடிப்படையில் அதுக்கப்புறம் சத்தியமூர்த்தி பவனில் வைக்கிற மாதிரி கேட்டதாகவும், அதுக்கப்புறம் கிண்டி காந்தி நினைவிடத்தில் வச்சதாகவும் தகவல் சொல்லப்படுது. இதில் திருச்சி வேலுச்சாமி அவர்கள் மிக தெளிவாக, நாங்கள் பல முறை கேட்டோம், கருணாநிதி அவருடைய கருத்தில் உறுதியாக இருந்தார், காமராஜர் அவர்களை மெரினாவில் வைக்காமல் இருந்ததற்கு காரணம் அன்றைய முதல்வர் கருணாநிதி தான் அப்படின்னு சொல்லி பல பேட்டிகளை சொல்லியிருக்காரு. பல நடுமாறன் போன்றவர்கள் காங்கிரஸில் அன்றைக்கி முக்கிய தலைவர்களாக இருந்தவர்கள்லாம் இது குறித்து கருணாநிதி செய்தது தவறுங்கிற கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த விஷயத்தில் முதல்வர் ஸ்டாலின் இன்றைக்கி திமுக மேலே காமராஜர் தொண்டர்களும் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க. அது ஏன்னு உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே முக்தார் என்கின்ற திமுக ஊடகவியலாளர் உழைப்பாளர் இருந்த நாடார்களை பற்றியும் பெருந்தலைவர் காமராஜரை பற்றியும் தவறுதலாக பல்வேறு கருத்துக்களை எடுத்து வைத்ததன் விளைவாக 200க்கும் மேற்பட்ட இடத்துல புகார் மனு கொடுத்தும் 50க்கும் மேற்பட்ட இடத்துல போராட்டங்கள் நடத்தியும் இதுவரை எந்தவித நடவடிக்கை எடுக்கல திமுக. காங்கிரஸும் அந்த திமுகவுக்கு ஒத்துழைச்சிக்கிட்டு அவங்க கூட தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தென்காசி மாவட்டத்தில் ஐயாபுரம் என்ற ஊரில் திமுகவினர் எழுதிய சுவரொல்களை அழித்துவிட்டு திமுகவினர் ஓட்டு கேட்பதற்கு எங்கள் கிராமத்துக்குள் வந்தால் விரட்டி அடிப்போம்னு சொல்லி ஊர் பொதுமக்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவருடைய சொந்த தொகுதியில் பல ஊருக்கு போக முடியல. ஆறுமினேரி என்பது தமிழ்நாட்டில் அதிக தியாகிகள் வாழ்ந்த ஒரு ஊர். கேடி கோசல் ராமநாடார் அவர்கள், தூக்குமேடு ராஜகோபால், தூக்குமேடு காஜிராஜன், இந்த மாதிரி பல தலைவர்கள் உருவான ஊர். அந்த ஊரில் நேற்று முன்தினம் வாக்கு கேட்க செல்லலான்னு இருக்கும்போது அந்த ஊர் மக்கள், குறிப்பாக தியாகிகள், அமைச்சருக்கு எதிராக கடுமையாக தர்ணா போராட்டம் நடத்துவார்கள் என்கின்ற உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட்டு காரணமாக
ஆறுமணேரி கிராமத்துக்கு கூட அமைச்சர்களே நுழைய முடியல. இந்த மாதிரி தகவல்கள் வரும்போது பெருந்தலைவர் காமராஜர் என்பவர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக, இந்தியாவின் 2 பிரதமர்களை உருவாக்கிய தலைவராக, தமிழகத்தில் 4க்கும் மேற்பட்ட முதலமைச்சரை உருவாக்கிய கிங் மேக்கராக திகழ்ந்த ஒரு தலைவர். அவரை விருதுநகர் பகுதிக்கு போய் விருதுநகர் என்றாலே காமராஜர் அப்படின்னு சொல்லி காமராஜரை சிறுமைப்படுத்துகிறார் முதல்வர் அவர்கள். அது இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஈரோட்டுக்கு ஈவேரா மாதிரி, திருவையாருக்கு கருணாநிதி மாதிரி, காஞ்சிபுரத்துக்கு அண்ணா மாதிரி, விருதுநகருக்கு பெரியார்னு சொல்கிறாரு. கருணாநிதியும் காமராஜரும் ஒன்றா? கருணாநிதியும் அண்ணாவும் ஒன்றா? இல்லை கருணாநிதியும் ஈவே ராமசாமியும் ஒன்றா? அப்படிங்கிறத நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இதிலிருந்து முதல்வர் அவர்கள் சிறுமதியோடு செயல்படுகிறார். அவர் காமராஜரை பற்றி பேசணும், காமராஜரை பற்றி சொல்லணும் அப்படிங்கிற அந்த அடிப்படையெல்லாம் எதுவுமே இல்லாமல் காமராஜரை பற்றி பேச வேண்டும். மக்கள் அதிருப்தியாக இருக்கிறார்கள், குறிப்பாக நாடார்கள் அதிருப்தியாக இருக்கிறார்கள். அதுலேயும் அந்த ஊடகவியலாளர் என்ன சொன்னார் அப்படின்னா, விருதுநகர் வியாபாரிகள் கலப்படம் செஞ்சு முன்னேறினாங்க, சிவகாசி நாடார்கள் கள்ள நோட்டு அடித்து முன்னேறாங்கன்னு சொன்னாங்க. ஒரு தமிழ்நாட்டின் முக்கியமான சமுதாயம், 234 தொகுதியில் இருக்கக்கூடிய சமுதாயம், கிட்டத்தட்ட 36 தொகுதியிலே முதன்மையாக இருக்கக்கூடிய சமுதாயம், 72 தொகுதிகளில் வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கக்கூடிய சமுதாயம். அந்த சமுதாய மக்கள் போராடுறாங்க. ஒரு சின்ன எஃப்ஐஆர் கூட போடாமல் மாதம் 3 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்து அந்த ஊடக வியாபாரியை வளர்க்குறது மட்டும் இல்லாமல் துப்பாக்கி 2 துப்பாக்கிகள் ஏந்திய போலீஸு பாதுகாப்பு கொடுத்து வைக்கிற அளவுக்கு அவர் என்ன தியாகியா? இந்த மாதிரி நபர்களை திமுக அரசு, திராவிட மாடல் அரசு, ஸ்டாலின் அரசு காப்பாற்றி வருது. அவங்களுக்கு சரியான பதிலடியை வாக்குச்சீட்டு மூலம் கொடுக்கணுங்கிறத ஒட்டுமொத்த காமராஜ் தொண்டர்களும் நாடா சமுதாய மக்களும் உறுதி எடுத்திருக்காங்க. அந்த சூழல் தான் காமராஜரை பற்றி இவர் பேசுகிறாரு. இவ்வளோ நாள் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, எதுவுமே முதலமைச்சருக்கு தெரியாதா? இதுக்கு முன்னாடி பாருங்கள், திருச்சி சிவா அவர் என்ன சொல்கிறாரு, காமராஜர் அவர்களுக்கு தங்குவதற்கு அரசு தங்கு விடுதியில் எல்லா இடத்துலையும் ஏசி போட்டு கொடுத்தேன்னு சொல்கிறாரு. இதை விட பெருந்தலைவரை யாராவது அவமானப்படுத்த முடியுமா? இல்லை, இதில் என்ன அவமானம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது பொய்யுங்க, 100% போய். காமராஜர் அவர்கள் நீரிழிவு நோயில் பாதிக்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்க போது பயணியர் விடுதிகளெல்லாம் மூடி வைத்து காமராஜரை சிறுநீர்கள் கழிக்க கூட அனுமதிக்காத ஐஏகே அரசு தான் திமுக கருணாநிதி அரசு. இதை பல பெரியவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏசி போட்டு கொடுத்தீங்களா? நாங்கள் படித்த வரலாறுல முதலமைச்சராக இருக்கும்போது கூட ஏசி இல்லை, கரண்ட் இல்லைன்னா தலைவர் எங்கே போய் படுக்காரு? வேப்ப மரத்து அடியில் ஒரு கட்டில் போட்டு படுத்து தூங்குறாரு. பாதுகாப்புக்கு இருந்த போலீஸ்காரமே, நீ எதுக்கு பாதுகாப்பு இருக்கா, நீ போய் படுத்து தூங்கு, ஏன்னா என்னை எதுக்கிறதுக்கு யார் இருக்கா அந்த நாட்டில், நமக்கு ஏது எதிரிகள் அப்படின்னு சொன்ன தலைவரை கேவலமாக அசிங்கப்படுத்துறது யார்? திருச்சி சிவா. அவருக்கு ஜாதி வெறி. ரெண்டாவது, கருணாநிதியும் காமராஜரும் ஒன்றுங்கிற மாதிரி காமிக்கணும். இதில் என்ன ஒரு விஷயத்தை அவர் தெளிவாக சொன்னார், நான் சொன்ன இந்த செய்திகள் அனைத்தும் எனக்கு சொன்னது கருணாநிதி தான் இந்த விஷயத்தை சொன்னார்னு சொல்கிறாரு. அது உண்மைதான்ங்கிற நிரூபிக்கிற வகையில் கருணாநிதி பேசிய பழைய வீடியோக்களெல்லாம் எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, சமூகத்தில் வெளியிட்டாங்க. அதே மாதிரி ராசா தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதற்காக காமராஜர் முயற்சி செய்யாதனால அவருடைய அரசியல் தோல்வி அதுலேருந்து ஆரம்பிச்சுங்கிறாரு. 1961 தமிழ்நாடு முழுவதும் அரசு இயந்திரங்கள் எல்லாமே தமிழ்நாடு என்று பெயர் மாற்றப்பட்டது. சென்னை மாகாணம்ன்றது டெல்லிக்கு தெரியாது, தமிழ்நாடுன்னு சொன்னால் கொஞ்சம் புரிதல் இல்லாமல் இருக்குன்னு சொல்லி மெட்ராஸ் பிரசிடென்சிங்கிற பேரை, சென்னை மாகாணங்கிற பேரை பயன்படுத்தினாங்க. இவங்க 67 எல்லா இடத்துலையும் தமிழ்நாடுங்கிற பேரை பயன்படுத்தணும்னு சொல்லி, அது சங்கரலிங்க நாடார் உயிர் தியாகம் பண்ணார். திமுக காரன் அவனும் உயிர் விடலை. அண்ணாவோட மகனோ ஸ்டாலினுடைய அப்பாவோ யாரும் உயிரை விடலை. உயிரை விட்டது ஒரு மூத்த காங்கிரஸ் கட்சி தலைவர் தியாகி சங்கரலிங்கனார். 79 நாள் பட்டினி போராட்டம் நடத்தி உயிரை விட்டார். இது வரலாறு. அப்படி இருக்கும்போது எனவே இவங்க எல்லாம் தியாகம் செஞ்சு உயிர் தியாகம் பண்ணி தமிழ்நாடுன்னு பேர் வச்ச மாதிரியும், தமிழ்நாடுன்னு பேர் வச்ச தினத்தை தமிழ்நாடு தினம்னு கொண்டாட சொல்லுது இந்த திமுக திராவிட மாடல் அரசு. ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை பிறந்த அன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுவாங்களா? அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் 30 நாளோ 40 நாளோ 50 நாளோ கழித்து பேர் வைக்கிற விழாவை அந்த விழாவை கொண்டாடுவாங்களா? அப்போது இவங்களுக்கு எவ்வளோ ஒரு வன்மை இருந்ததுன்னா, தமிழ்நாடுங்கிற தினத்தை கூட கொண்டாடாமல் இவங்க இஷ்டத்துக்கு பேர் வைக்கிற அன்னைக்கு உள்ள விஷயத்தை பேசுகிறாங்கன்றது எந்த வகையில் ஏற்றுக்கிட முடியும்?
வரலாறு அப்படிங்கிறது யாரு தன் பக்கம் பேசிக்கிட்டாலும் உண்மை வரலாறு மாறாது. இப்போ அந்த காமராசர் இறந்த பிறகு இடம் கேட்கப்பட்ட போது இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துருது அப்படின்னா பத்திரிகை செய்தியாகவோ இல்லை பல பேர் சொல்லவோ நாங்கள் கேட்டிருப்போம். அந்த மாதிரி எதுவுமே வரலன்ற அந்த கூடவே ஒரு சந்தேக கேள்வியும் முதலமைச்சர் வைக்கிறார்ல. முதலமைச்சர் வைக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் இதில் சம்பந்தப்பட்டவர்கள் கருணாநிதிக்கும் காமராஜருக்கும் நெருக்கமாக இருந்த சபாநாயகர் ராசாராம் நாயுடு அவர்கள் கொடுத்த பேட்டி இருக்கிறது. இது வந்து போய் பத்திரிகை ஸ்டாலின் போய் எடப்பாடியார் காலில் விழுந்து கதறினதை எந்த பத்திரிகையில் செய்தியாக இருக்கா? எங்கள் அப்பா வந்து மெருநாள் தான் வைக்கணும்னு சொன்னது எங்கேயாவது செய்தியாக இருக்கா? கதர்னாரா? ஆமாம், கதற காட்சி இருக்குதா? காட்சி இருக்கா இல்லையா? கண்ணுக்கு தெரிஞ்ச காட்சி இருக்கும்போதே நீங்கள் காட்சி இருக்கான்னு கேட்கீங்க. எடப்பாடியார்ட்ட கெஞ்சின காட்சியில் ஏன் அவரே சொல்கிறாரு, எடப்பாடியார்ட்ட போய் நான் கெஞ்சினேன் கதறினேன் அப்படின்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு சார். அதை கூட நீங்கள் ஆதாரம் இருக்கான்னு கேட்கீங்க. இப்போ 1.5 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சம்பவத்துக்கு ஆதாரம் கேட்குற ஆதாரம் உங்களால் சொல்ல முடியல, மறந்துட்டீங்க. அவர் ஒரு 1900 இல்லை சார், அப்பாக்குன்னு போகல, தமிழின தலைவரா? நான் தமிழின தலைவரா? யார் தமிழின தலைவர்? தெலுங்கின தலைவர்னு சொல்லுங்க. அதுக்கு தமிழின தலைவர்னு சொல்கிறீங்க? ஒரு தெலுங்கின தலைவரை தமிழின தலைவர்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறதா உங்களோட நோக்கமா? சொல்லுங்க. தமிழுக்காக அவர் எவ்வளோ பண்ணியிருக்காரு? நீங்கள் தமிழுக்காக எந்த தமிழுக்காக? அன்னை தமிழுக்காக. என்ன அன்னை தமிழுக்காக? தமிழுக்கு உங்களுக்கு முதல்ல என்னங்க சம்பந்தம்? ஔவையார், திருவள்ளுவர், தொல்காப்பியர், பனம்பரனார், சொல்லப்போனால் 12 ஆழ்வார்கள், 63 நாயன்மார்கள், இப்படியெல்லாம் தமிழ் வளர்த்த பெரியவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான பேர் இருக்கான். நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி யாரோ எழுதி கொடுத்த திருக்குறள் ஒரு எழுதிக்கிட்டு தமிழறிஞர்னு சொன்னால், தமிழக காவலர் சொன்னால் நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும்? சொல்லுங்கள். காமராசரை இருந்த வரைக்கும், கருணாநிதி அவர்கள் இருந்த வரைக்குமே அவர் அனுசரித்து போகவே இல்லையா? அப்போ நீங்கள் உங்கள் குற்றச்சாட்டு எல்லாமே ஒரு எதிரி போல தான் காமராசரை பார்த்தாருன்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் இருக்கே உங்களுக்கு. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வந்து அரசியல் நாகரிகத்தின் உச்சக்கட்ட தலைவர். அவர் அண்ணாவாக இருக்கலாம், ஈவேராவாக இருக்கலாம், கருணாநிதியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்களுக்குள்ள மரியாதையை கொடுத்த ஒரு தலைவர். அப்படிப்பட்ட தலைவரை இவர்கள் எந்த அளவுக்கு கேவலமாக, கொச்சைப்படுத்தும் விதமாக விமர்சனம் பண்ணாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ரஷ்யாவிற்கு எருமை மாட்டு தோள்களை ஏற்றுமதி செய்கிறது இந்தியா. இப்போது எருமை மாடையே ஏற்றுமதி செய்து சொன்ன அயோக்கிய பைய அரசியல்வாதி யார்? அரசியல் நாகரிக திறமை இந்த பேசினவை யார்? கருவாட்டுக்காரியினுடைய சீமந்திர புத்திரன் காமராஜன் சொன்ன அயோக்கிய அரசியல்வாதி யார்? இதெல்லாம் நீங்கள் வரலாறுல பார்க்கணும். அது இல்லாமல் முரசொலியில் பெருந்தலைவர் காமராஜரை கொச்சப்படுத்தும் விதமாக, கேவலப்படுத்தும் விதமாக, ஏன் நாட்டினுடைய பிரதமர் நேருவை அந்த அளவுக்கு கேவலமாக பல கார்ட்டூன்கள், கருத்து சித்திரத்தை வெளியிட்ட அரசியல்வாதிகள் யார்? இவர்கள்லாம் அரசியல் நாகரிகம்னா என்னன்னே தெரியாத ஆட்கள். இவர்களுடைய மேடை பேச்செல்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. கருணாநிதியோடைய மேடை பேச்சாக இருக்கலாம், தீப்பொறி ஆறுமுகத்தோடைய மேடை பேச்சாக இருக்கலாம், வெற்றி கொண்டாட மேடை பேச்சிருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் கேட்டிருந்தீங்களா? அந்த அளவுக்கு கேவலமான ஆபாசமான பேச்சாளர்கள் உலக வரலாற்றில் இல்லைங்கிறத சொல்லலாம். இப்போ இன்றைக்கி ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, ட்விட்டர்னு இருக்கிறனால அவங்க ஈஸியாக தெரிஞ்சிருது. அன்னைக்கு இல்லாதனால அவங்க பேசுனதுக்கெலாம் ஆதாரம் இருக்கா, அவங்க இதெல்லாம் வீடியோ வச்சுருக்கலாம், நீங்கள் கேட்கலாம். பேசுனதை கேட்டவர்கள், திமுகவை சேர்ந்தவர்கள் எத்தனையோ பேர் சொன்னதற்கு வெற்றி கொண்டா பேச்செல்லாம் நானே கேட்டிருக்கேன். திமுக வந்து காங்கிரஸோட கூட்டணியில் இருக்காங்க. இப்போ இந்த காமராசரை பற்றிய வரக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் உண்மை இதுதான் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் எவிடன்ஸையோ அல்லது காமராசருக்கு சாதகமான விஷயங்களை சொல்லக்கூடியவர்களோ ஒரு தமிழக காங்கிரஸ் காமராசருக்கு ஆதரவா இல்லையோன்ற கேள்வி தத்துல வருது. தமிழக காங்கிரஸ் என்பது இந்திரா காந்தியுடைய காங்கிரஸ். இந்த காங்கிரஸுக்கும் நாட்டின் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட காந்தி இருந்த, காமராஜர் இருந்த, நேரு இருந்த காங்கிரஸுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இந்த காங்கிரஸ் வந்து 1969 கருத்து மோதல் காரணமாக இந்திரா காந்தியோடைய அரசியல் விளையாட்டெல்லாம் ஆரம்பிக்கப்பட்ட காங்கிரஸ். காங்கிரஸ் உண்மையான காங்கிரஸ் தொண்டர்கிட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய சின்னம் என்னன்னு கேளுங்க, தெரியாது. கை சின்னத்துக்கும் காமராஜருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. காமராஜர் ஏதாவது ஒரு தேர்தலில் கை சின்னத்தில் நின்ற வரலாறு இருக்கா? இல்லை நேரு நின்ற வரலாறு இருக்கா? எதுவுமே கிடையாது. இவர்களுக்காக இந்திரா காங்கிரஸ் என்று ஒரு கட்சியை உருவாக்கி கொண்டு, புதியதாக ஒரு சின்னத்தை உருவாக்கி கொண்டு, ஆட்சி அதிகாரங்களை தங்களுக்கு வைத்துக்கொண்டு, கருணாநிதி போன்ற அரசியல்வாதிகளிடம் கூட்டணி வைத்துக்கொண்டு, பெருந்தலைவர் காமராஜரை தோற்கடிக்க வேண்டும் என்பதையே லட்சியமாக கொண்டு தமிழகத்தில் அரசியல் களமாடினார்கள். ஊழலுக்காக ஆட்சிக்கு அழைக்கப்பட்ட கருணாநிதியுடன் கூட்டணி வைத்த கட்சி தான் இந்திரா காங்கிரஸ். இந்திரா காந்தியை எமர்ஜென்சி கொண்டதுனால அடித்து கொலை செய்ய முயற்சி செய்த திமுகவுடன் கூட்டணி வச்சது தான்
இந்திரா காங்கிரஸ். இப்படி இந்த வார்த்தையை நீங்க மறுபடியும் ஒரு தடவை பரிசீலனை பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க ஒரு கொலை முயற்சி அப்படின்ற மாதிரியான வார்த்தையை பயன்படுத்துறீங்க. உண்மைதான், கொலை முயற்சி தான். ஒருவேளை இது இதற்கான ஆதாரங்களோ இல்ல யாராவது பேசியதற்கான நீங்க வேற ஒண்ணு இல்ல அப்படின்னா சட்ட நடவடிக்கை அப்படிங்கிறது சட்ட நடவடிக்கை பக்கம் வேணா வரும். சட்ட நடவடிக்கை 100% இது பொய்யான செய்தியா இருந்தால் ஏற்றுக்கொள்ள தயார். உண்மையான செய்தியை தவிர பொய்யை பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க இப்பவுமே யூடியூப்ல அடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதாரம் உங்களுக்கே கிடைக்கும். இது எதுக்கு சொல்றோம்னா, கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது, லட்சியமும் கிடையாது, எதுவும் கிடையாது. காமராஜர் என்கின்ற ஒரு மிகப்பெரிய நேர்மையான தூய்மையான அரசியல் தலைவனை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக தங்களால் ஊழல்வாதி என்று சொல்லப்பட்டு ஆட்சி கலைக்கப்பட்ட கருணாநிதியுடன் கூட்டணி வைத்த இந்திரா காங்கிரஸுக்கும் நாட்டின் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட பெருந்தலைவர் காமராஜர் இந்த ஸ்தாபன காங்கிரஸுக்கு எந்த தொடர்பும் இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி உணர்வு இருக்கும்? காமராஜர் படத்தை போடாமல் கருணாநிதி படத்தை போட்டு இன்னைக்கு நாங்குநேரி தொகுதியுடைய வேட்பாளர் காமராஜர் படம் இல்லாமல் கருணாநிதி படத்தை பெருசாக போட்டு ஓட்டு கேட்குற அளவுக்கு போகிறாரு. உண்மையால காமராஜர் தொண்டர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததுக்கப்புறம் இப்போ காமராஜர் படத்தை பெருசாக போட்டு அதுக்கப்புறம் எல்லார் படத்தையும் சின்னதாக போடுறாங்க. இதுதான் இன்றைய காங்கிரஸ்காரோட நிலைமை. இவர்களுடைய நோக்கம் என்பது காமராஜரால் வாங்கப்பட்ட உருவாக்கப்பட்ட சத்தியமூர்த்தி போல இருந்துட்டு சொகுசு வாழ்க்கை அனுபவிக்கணும். காமராஜரால் வாங்கப்பட்ட உருவாக்கப்பட்ட தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கத்தில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு சொகுசு வாழ்க்கை வாழணும். ஆனால் காமராஜருடைய கொள்கையோ கோட்பாடையோ நம்ம கடைபிடிக்கக்கூடாது அப்படிங்கிறத உறுதியாக இருக்காங்க. இப்போ இருக்க தலைவர்களுக்கு காமராஜர் யார், காமராஜருடைய சின்னம் என்ன, எதுவுமே தெரியாது. நீங்கள் வேணால் காங்கிரஸ் தலைவர் யாரையும் கூப்பிட்டு பேட்டி கேளுங்க, அவங்க சின்ன காமராஜரோட சின்ன இதுன்னு கரெக்டாக சொல்கிறதுக்கு ஒரு பேட்டி வைங்க, ஒருத்தர் கூட ஜெயிச்சுக்கிட மாட்டான். முதலமைச்சர் ஒரு இடத்துல குற்றம் சாட்டுறாரு, காமராசரை கொலை செய்ய முயற்சி செய்த சங்கிகளோடு கூட்டு அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. இப்போ இதில் இருக்கக்கூடிய உண்மை என்ன? முதலமைச்சர் சொல்லக்கூடிய அந்த சங்கிகள் யார், அவங்க எந்த அமைப்பை சேர்ந்தவங்க, எந்த கட்சியினுடைய ஆதரவு அமைப்பை சேர்ந்தவர்கள், இதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும் சொல்ல முடியும். அதாவது 7/11/1966 டெல்லியில் பெருந்தலைவர் காமராஜர் வாழ்ந்த வீட்டை தீ வைத்து கொளுத்தி காமராஜரை கொலை செய்ய முயற்சித்த அந்த சாமியார்கள் யார், அவர்களுடைய அமைப்பு பேர் என்ன, அவங்களுக்கும் காமராஜரை கொல்லுங்கிறதுக்கு என்ன நோக்கம், பசுவதை தடுப்பு சட்டம் வேண்டுமா வேண்டாமா என்று காங்கிரஸ் கட்சியினுடைய கேபினெட்டல் அமைச்சரவை கூட்டத்தில் நடைபெற்ற போது பசுவதை தடை சட்டம் தேவையில்லை என்று கருத்து தெரிவித்த காமராஜருக்கு எதிராக நாகசன்யா என்கின்ற நிர்வாண சாமியார்களை வைத்து டெல்லியில் மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்கியது அன்றைய காங்கிரஸ் கட்சியினுடைய துணை பிரதமர் குல்சார்லால் நந்தா. பின்னாடி அவரை பதவியை இந்திரா காந்தி பதவி விட்டு நீக்கிறாங்க. அதற்கு காரணமாக இது சொல்லப்பட்டது. இவர்கள் சொல்கிற மாதிரி ஆர்எஸ்எஸ் உடைய ஆட்கள் தான் காமராஜர் வீட்டை கொளுத்துனாங்க அப்படின்னு சொல்லி யாராவது ஆதாரம் கொடுத்துருந்தாலோ இல்லை ஆர்எஸ்எஸ் காரங்க மேலே ஏதாவது எஃப்ஐஆர் இருந்தாலோ நீங்கள் சொல்கிறதுக்கு ஏற்றுக்கலாம். அந்த மாதிரி எந்த நிகழ்வுகளுமே கிடையாது. கேபினெட்டில் பேசுகிற செய்தி முதல்ல எப்படி வெளியே லீக் அவுட் ஆச்சு, குறிப்பாக அந்த சாமியார்களுக்கு எப்படி லீக் அவுட் ஆச்சு, அந்த சாமியார்கள் இன்றைக்கி எப்படி பாஜகவை ஆதரிக்கக்கூடிய முஸ்லீம் அமைப்புகள் இருக்கிறதோ, எப்படி பாஜகவை இருக்கக்கூடிய கிறிஸ்தவ அமைப்புகள் இருக்கிறதோ, அதுபோன்று அன்றைக்கு காங்கிரஸை ஆதரித்த இந்துத்துவ அமைப்புகள் தான் பெருந்தலைவர் காமராஜர் வீட்டை தீ வைத்து கொளுத்தியது. அதற்கு காரணம் கேபினெட்டில் பேசின செய்தியை கசிய விட்டு காமராஜருக்கு எதிராக இந்த சாமியார்களை தூண்டிவிட்டு அரசியல் செய்தது காங்கிரஸ்காரர்கள். இதுதான் வரலாறு. இந்த வரலாறை முதல்ல ஒழுங்காக படிச்சுக்கிட்டு முதல்வர் அவர்கள் இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் சொல்லட்டும். அதை விட்டுட்டு பொதுவாக காங்கிரஸ் சங்கிகள் அப்படிலாம் சொல்லக்கூடாது. முதல்ல சங்கின்ற வார்த்தையை முதல்வர் போன்றவர்கள் பயன்படுத்துறதே தப்பு. ரெண்டாம் தர மனிதர்கள் மாதிரி ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் போடுற மாதிரி சங்கிகள் அப்படின்னு போடுறோம், அது எப்படி ஏற்றுக்கிட முடியும்? சரி, நீங்கள் சொல்கிறதுக்கே வருவோம். காமராஜர் அவர்களை கொலை செய்ய முயற்சித்தது ஆர்எஸ்எஸ் உடைய சங்கிகளையும் வச்சுக்கிடுவோம். 1971 66 இந்த சம்பவம் நடக்குது. 71 5 ஆண்டுகள் கழித்து ஜனசங்கம் ஆர்எஸ்எஸ் உடைய அரசியல் பிரிவான ஜனசங்கத்துடன் கூட்டணி வைத்த தலைவர் பெருந்தலைவர் காமராஜர். அப்போ தன்னை கொலை செய்ய முயற்சித்த ஆர்எஸ்எஸ் கூட காமராஜர் கூட்டணி வச்சுட்டாரு சொல்ல வராங்களா? இவங்கள மாதிரி ஒரு மானங்கெட்ட அரசியல்வாதியா காமராஜர்? தன்னிடம் கூட்டணிக்கு வந்த நபர்களிடம் இரண்டும் ஒரே குட்டையில் மூழ்கிய மட்டைகள், இவங்களோட சாவர வரைக்கும் ஒட்ட உறவோ வைக்க மாட்டேன்னு சொன்ன ஒரு மாபெரும் தலைவர் காமராஜர்.
அதெல்லாம் அரசியல் வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும். நீங்களே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தீங்க, இனவாத பிரிவினை, அதாவது மதம் ரீதியாக பிரித்து வாக்குகளை பெறும் முயற்சியை முதல்ல மேற்கொண்டது கருணாநிதி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளை போட்டிருந்தீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரியான குற்றச்சாட்டை வைப்பதற்கான குற்றச்சாட்டுகள் சார் உண்மை, அதாவது ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இருக்கிறது. தென் மாவட்ட மக்கள் மிகப்பெரிய அளவில் இந்த கருணாநிதியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கருணாநிதியுடைய சுயநல மதவாத அரசியலால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பியாக இருக்கக்கூடிய நாடார்களே சண்டை போட்டுக்கிற சூழலை உருவாக்கியது கருணாநிதி. அதாவது காமராஜரை எதிர்த்து கிறிஸ்தவ நாடார் ஒருத்தர் நிற்கும்போது உங்கள் வாக்கு சிவகாமி மகனுக்கா மேரி மகனுக்கா என்று சொல்லி மதவாத அரசியலை தமிழ்நாட்டில் விதைத்தவர் கருணாநிதி. அதே மாதிரி உங்கள் ஓட்டு சொந்த நாடாக இருக்கா வந்த நாடாக இருக்கான்னு சொல்லி மதவாத அரசியலை, அதாவது லோக்கல் ஆள் வெளியூர் ஆளுன்னு சொல்லி இந்த மாதிரி அரசியலை பண்ணது கருணாநிதி. இந்த மாதிரியான மோசமான அரசியலை செய்வது கருணாநிதி. ஆனால் நமக்கெல்லாம் நம்மளெல்லாம் ஈஸியாக ஏமாற்றிருக்காங்க. தமிழ்நாட்டை ஆள வேண்டியது தமிழர்களா இல்லை தெலுங்கு ஓங்கோல் மாவட்டத்தில் வந்த கருணாநிதி குடும்பமானு கேட்கறதுக்கு அன்றைக்கி ஆள் இல்லாமல் போச்சு. மிக நன்றி சார், பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. எங்களை மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் தினமலருடன். நன்றி நேயர்களே.